AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நவகிரகத்தில் இருக்கிற குரு தான் குரு பகவான். இவர் வந்து தட்சிணாமூர்த்தி. குரு பகவானே சரணம். தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தில் மேலும் அமர்ந்திருக்கிறார். புரியுதுங்களா? அவர் வந்து என்ன பண்றாருன்னா இடது காலை வலது கால் மேல் போட்டிருக்கிறார். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தீமைகளை தாங்கி நிற்பது வலது கால். வரங்கள் பலதரும் வள்ளலே போற்றி. லக்னம் அடிப்படையில் வந்து குரு பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது இப்போ ஒருத்தர் வந்து மிதுன ராசியாக இருக்காரு, அவருக்கு மேஷ லக்னமாக இருக்குது அப்படின்னா மேஷ லக்னத்தின் பலன்கள் சில அவருக்கு வந்து அமையும், நல்ல நன்மைகளும் கிடைக்கும். குரு பார்வையின் மூலியமாக நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் தேடி தேடி வருவோம், அதில் தீமைகள் வருவதற்கு வழியே இல்லை. அதனால் குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்வையின் மூலியமாக நன்மைகள் மட்டுமே நடைபெறும், தீமைகள் நடைபெறாது. பொதுவாகவே இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, நவகிரகங்கள் எல்லாமே ஒரு மதத்தை சார்ந்ததுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எந்த மதத்துக்கும் சம்பந்தம் இல்லையே. இது வந்து ஒரு வானியல் கணக்கு, வந்து மழை வருமா வெயில் அடிக்குமா அப்படிங்கிறது. அதே மாதிரி வாழ்வியல் கணக்கு, நீங்க பிறந்த நேரத்தில் கிரகங்கள், அதாவது கோள்கள்னு சொல்றாங்க சயின்ஸ்ல, நாங்க வந்து கிரகங்கள் சொல்றோம். அது எந்த மதத்துக்கும் பொதுவானது. மகான்களை வழிபடுவது, இறைவனை வழிபடுவது, உங்களுக்கு ஒருத்தர் உபதேசம் செய்தார்கள் அவரை வணங்குவது எல்லாமே குருவுடைய யோகத்தை முழுமையாக பெற்றுத்தரும். தஞ்சாவூர் பக்கத்தில் தென்குடி திட்டை அப்படின்னு இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரக குருவாக குரு பகவானே நிற்கிறார். ஆபத்தில் நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய சிவன், அவருடைய வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி. அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வெளியில் நகர்வலம் வரக்கூடிய தட்சிணாமூர்த்தி. எங்கேயுமே உலகத்தில் வந்து நகர்வலம் வரக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்க்க முடியாது, ஆலங்குடியில் மட்டும் பார்க்க முடியும். அந்த ஆலங்குடி குருஸ்தலம். உங்களுக்கு மாயவரத்தின் பக்கத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி வள்ளலார் கோயில் அப்படின்னு இருக்கும். அங்கே நந்தி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கல்லால மரத்தின் மேல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அங்கே நந்தி மேலே இருப்பார். அது ஒரு குருஸ்தலம். ஸ்ரீவல்லிதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பாடியில் குரு பகவான், அவர் ஒரு குரு தட்சிணாமூர்த்தி, அது வந்து ஒரு குருஸ்தலம். இப்படியாக குருஸ்தலங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி மதுரை மாவட்டம் குருவித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாரும் குரு பகவானும் இருக்கிறார்கள், அது ஒரு குருஸ்தலம். குரு பகவானை வழிபடும் போது குரு யோகம் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது குரு சந்திராயோகம் கிடைக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. குரு பெயர்ச்சினா பல சந்தேகங்கள் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா பரிகாரம் எப்படி பண்ணணும், பூஜைகள் எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான ஆலயங்களுக்குலாம் சென்று வரணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு நம்ம கூட பதில் அளிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க கிட்ட விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ குரு பயிற்சினாலே 12 ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து நம்ம எல்லா சேனலுமே பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களையுமே தாண்டி குரு பயிற்சி அப்போ வந்து என்ன மாதிரியான பூஜைகள் செய்யலாம், என்ன மாதிரியான ஆலயங்களுக்கு செல்லலாம் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு சார். அந்த வகையில் என்னோட முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட விளக்கம் சொல்லுங்க சார். பொதுவாகவே எல்லா தெய்வத்தையும் நம்ம வந்து நேரடியாக வழிபட மாட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ சிவனை வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கம்பி கட்டி சைடில் நின்று வழிபடுவோம். ஏன்னா நந்தீஸ்வரர் எதிர்க்க இருந்து பார்ப்பார். அதே மாதிரி அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் இருந்து பார்ப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாகனங்கள் வைத்து வழிபடுறதால வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக இருந்து பார்வை பலனாக வழிபடுறது இல்லை, வழக்கம் இல்லை. ஆனால் சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவரை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், அவர் தான் குருவுக்கு குரு. இதை புரிந்து கொள்ளணும். நவகிரகத்தில் இருக்கிறவர் குரு, நவகிரகத்தில் இருக்கிற குரு, அந்த நவகிரக குருவை தான் எல்லாரும் வழிபடணும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடக்கூடாதுன்னு கூட சொல்கிறாங்க. இங்கே வந்து எப்படின்னா 9 நவகிரகங்களை சிவபெருமான் படைத்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை செய்வதற்காக படைக்கப்பட்டவர் தான் குரு பகவான். அவர் தான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறது, அவர் தான் வந்து தேவகுரு. அந்த குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து சில நேரம் பக்ரமாவார், சில நேரம் நல்ல நிலையில் இருப்பார். அவருடைய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்வார். அப்போ அவருடைய செய்கிற விஷயங்களை சமன்படுத்தி கொடுப்பதற்காக சிவபெருமானே என்ன பண்ணுறாருன்னா ஒரு வடிவம் எடுக்கிறார். அந்த வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது
நவகிரக குருவே வழிபடுவதற்கு மேலானது. அப்போ ஒரு ஜனஜாதகத்துல குருச்சந்திரா யோகம் இருந்தா எந்த அளவுக்கு பவரை கொடுக்குமோ அந்த அளவுக்கு பவரை கொடுக்கக்கூடியதுதான் தட்சிணாமூர்த்தி வடிவம். அதனால குருவை வழிபடுவது சிறப்பு. அவருடைய குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது அதை விட சிறப்பு. அதனால தான் தட்சிணாமூர்த்தியை நம்ம வழிபடுறோம். அந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் பார்வை பலம் தான் அதிகம். அப்போ வந்து நேருக்கு நேராக வழிபடணும். அவர்கள் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக பலனை கொடுப்பார்கள். அதனால தான் பார்க்கும் இடத்திற்கான பலன்கள் அதிகம். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம். தட்சிணாமூர்த்தி பார்வை பல கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு மஞ்சள் சாத்துறோம், தட்சிணாமூர்த்திக்கு சாத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல, குருவுக்கும் நீங்கள் மஞ்சள் சாத்தலாம். அவருடைய குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் சாத்தி அவரோடு ஒரு வெண்பட்டும் சாத்தினால் அது குருச்சந்திரா யோகத்தை கொடுத்து உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்கும். அப்போ குருவுக்கு சாத்தக்கூடிய கொண்டகலமால மஞ்சள் வஸ்திரம், அதே மாதிரி சிவபெருமானுடைய வடிவமாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்வ மாலை அத்தனையும் எதுக்கு சாத்தலாம்? தட்சிணாமூர்த்திக்கு சாத்தலாம், குரு பகவானுக்கு சாத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னா குரு பார்வை பலன் தான் முழுக்க முழுக்க நமக்கு நன்மை தரும். அதனால குருவை நேருக்கு நேராக நின்று கண்ணுக்கு கண்ணாக பார்த்து வணங்கணும். மற்ற தெய்வங்களை நீங்கள் செயலில் நின்று பார்த்து வணங்கினாலும் குருவுக்கு மட்டும் நேருக்கு நேர் நின்று பார்த்து வணங்கணும். அது குருஸ்தலமாக இருக்கிற எல்லா கோயில்களாக இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி வந்து நவகிரகத்தில் இருக்கிற குருவாக இருந்தாலும் சரிதான், தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரிதான், அவர்களை நேருக்கு நேராக நின்று பார்த்து வணங்கும் போது அவருடைய பார்வை நம்ம மேலே படும்போது தான் குரு கொடுக்கக்கூடிய முழு பலனை நம்மளால் அடைய முடியும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தில் வந்து இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். இப்போ நான் வந்து குரு பகவானை போய் பார்த்துருக்கேன் சார் கோவிலில். அவர் வந்து இடது கால் எடுத்து வலது கால் மேலே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதற்கு என்ன அர்த்தம் இருக்கா? பொதுவாகவே குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நவகிரகத்தில் இருக்கிற குரு தான் குரு பகவான். இவர் வந்து தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தில் மேலும் அமர்ந்திருக்கிறார். புரியுதுங்களா? அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இடது காலை வலது கால் மேல் போட்டிருக்கிறார். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தீமைகளை தாங்கி நிற்பது வலது கால். வலம் என்பது அழகு நன்மை, இடம் என்பது தீமை. அப்போ இடது காலை தூக்கி வலது காலில் போடுறதோட தத்துவம் என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தீமைகளை எல்லாம் காத்து ரட்சித்து நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் தான் குரு பகவான். அவருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. அதை உணர்த்துவதற்காக சிவபெருமான் அந்த வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறார். தட்சிணாமூர்த்தியாலும் குரு பகவானாலும் நன்மைகளை மட்டுமே நடக்கும், தீமைகள் நடக்காது என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக நன்மை செய்யும் கிரகம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இடது காலை வலது கால் மேல் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ குரு பயிற்சியின் போது வந்து ஒருத்தருக்கு வந்து ராசி சரியில்லை அப்படின்னா வந்து ஓமம் வளர்க்குறாங்க. அது எதனால சார்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரு பயிற்சி வருதுன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சி நடைபெறும், 12 மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறும். அப்படி நடைபெறும் போது அந்த குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே குரு அமர்ந்தால் சில விஷயங்களை அவரால் செய்ய முடியாது, பார்வை பலம் தான் அதிகம். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளை செய்ய முடியாதுங்கிறதால நன்மைகளை பெறுவதற்காக நாம் என்ன பண்ணுறோன்னா சிவனை நோக்கி தவம் செய்கிறோம் இல்லையா? எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிவனை நோக்கி தவம் செய்வாங்க. அந்த காலத்தில் தவம் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க? யாகம் வளர்த்து, அக்னி என்பது சத்திய பிரமாணம்னு அர்த்தம். அக்னி வளர்க்குறோம்ல, அது சத்திய பிரமாணம்னு அர்த்தம். அப்போ அந்த அக்னி வளர்த்து இந்த சத்தியத்தின் மூலியமாக எனக்கு நீ நன்மையை செய்யணும் அப்படின்னு வரம் வாங்குவது. இப்போ திருமணத்தில் நம்ம அக்னி வளர்க்குறோம். எதுக்கு வளர்க்குறோம்? ஆண் பெண் இன்று முதல் இணைந்து நான் வந்து திருமண வாழ்க்கையில் இணைந்து நான் வந்து தாம்பத்தியம் இருந்து குழந்தை பேர் அடைகிறேன், நான் வந்து ஒரு மனுஷனாக வாழ்கிறேன் அப்படிங்கிற சத்திய பிரமாணம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாகம் வளர்ப்பதன் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தீமைகளை அழித்து நன்மைகளை இறைவன் வழங்குவார் அப்படிங்கிறதுக்காக நம்ம யாகம் வளர்க்குறோம். அப்போ இந்த குரு பயிற்சியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு எதாவது நமக்கு வந்து நம்ம ராசிக்கு வந்து குரு நன்மையை செய்யலை, அடுத்த ராசிக்கு நன்மையை செய்கிறாரு, நமக்கு செய்யலை அப்படின்னா அந்த நன்மையை செய்ய வைக்கிறதுக்காகவும் அடுத்தடுத்த கிரகங்கள் தரக்கூடிய தீமையிலிருந்து குரு பகவான் நம்மளை காத்து ரட்சிக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா குரு பிரதி ஹோமம் செஞ்சுக்கிறோம். குரு பிரதி ஹோமம் செஞ்சு நாம் என்ன பண்ணோம்? தட்சிணாமூர்த்தியை வழிபடுறோம், குரு பகவானை வழிபடுறோம். அதன் மூலியமாக குரு பகவான் நமக்கு நன்மையை செய்யலைனாலும் நன்மையை செய்திடுவார் அப்படின்ற நம்பிக்கை. அந்த இறை வழிபாட்டு ரொம்ப முக்கியமானது. அப்போ குரு பிரதி ஹோமம் செய்வது,
குரு பகவான் நன்மையை செய்ய வைக்கிறதுக்காக, நன்மையை செய்கிற இடத்துல இந்த குரு பயிற்சி நமக்கு இல்லைன்னா நன்மையை செய்ய வைக்கிறதுக்காக, தீமைகளை குறைப்பதற்காக நம்ம என்ன பண்ணோம், குரு பிரதி ஹோமம் பண்ணிக்கிறோம். அதன் மூலியமாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறோம். நீ எனக்கு சத்தியமாக செஞ்சு தான் தரணும், நீ சொல்கிறத நான் கேட்டு நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம செய்கிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன ஹோமம் செய்கிறோம். இப்போ வந்து குரு பயிற்சியின் போது வந்து குரு பகவானை வணங்கினால் நம்மளுக்கு வந்து நிறைய பலன்கள் இருக்குமா சார்? அப்படி இல்லைன்னா வந்து வேற கடவுளை வணங்கினாலுமே நம்மளுக்கு வந்து பலன்கள் உண்டா? பொதுவாகவே குரு அப்படிங்கிறது பிரகஸ்பதி, தேவர்களின் குருவாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய கடவுள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கிற குருவை வணங்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் 64 வடிவங்கள் ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குறோம். இது எல்லாம் வணங்குறோமா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வணங்கலாம், குருமார்களை வணங்கலாம். மகான்கள் வழிபாடு. ஒருத்தருக்கு குரு பயிற்சி வந்து பலனே கொடுக்கல அப்படின்னா அவர்கள் போய் இப்போ ஷீரடி சாய்பாபா வணங்குறது, புட்டபர்த்தி சாய்பாபா வணங்குறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் வணங்குறது, அப்புறம் வந்து பரங்கிப்பேட்டை சாய்பாபா வணங்குறது. இப்படியாக மகான்கள் வழிபாடு. மனிதராக பிறந்து மனித வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து இறைவனுடைய அருளாசி கிடைக்கப்பட்டு இறைவனாக ஆன மகான்களை வழிபாடுவது குருவை வழிபடுவதற்கு சமம். உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு ஆசிரியர், அவரை போய் வணங்கினா நீங்கள் குரு கடாட்சம் கிடைக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆட்களை, மகான்களை வழிபடுவது என்பது குருபவனுடைய முழு கடாட்சம் கிடைக்கப்படும். அப்போ வந்து நவகிரகத்தில் குருவை வணங்கலாம், தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம், மகான்களை வணங்கலாம், தன்னுடைய ஆசிரியரை வணங்கலாம், தனக்கு குருவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஒரு தொழிலில் குருவாக இருக்கிறாங்க அவங்கள வணங்கலாம். இது எல்லாமே வணங்கும் போது குரு கடாட்சம் முழுமையாக கிடைக்கும், குருவை வணங்கின பவரை கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தமான ஒரே கடவுள் சிவபெருமான். அவரை வணங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா குரு கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அசுரர்களுடைய குணங்களை பற்றி போருக்கு போகிறதுக்கு முன்னாடி முழுமையாக முருகப்பெருமானுக்கு உபதேசித்தார். அதாவது சொல்லிக் கொடுத்தார். அசுரர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதனால தான் அது குருஸ்தலமாக போற்றப்படுது. அப்படி வந்து முருகப்பெருமானுக்கு குரு பகவான் உபதேசித்த ஸ்தலம் அப்படிங்கிறதால தான் திருச்செந்தூர் குருஸ்தலமாக போற்றப்படுகிறது. முருகப்பெருமான் வந்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, சிவனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வணங்கினாலும் குருவாய் வணங்கினாதான் அர்த்தம். அப்போ குரு மகானை வணங்கலாம், குருவை வணங்கலாம், தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம், உங்களுக்கு குருவாக இருக்கிறவங்களை வணங்கலாம், முருகனை வணங்கலாம், சிவனை வணங்கலாம். இது எல்லாமே குரு பகவானுடைய கடாட்சம் கிடைக்கிறதுக்காக வணங்கக்கூடிய தெய்வங்கள். குரு பயிற்சியின் போது பூஜைகள் செய்வாங்கல்ல சார், அது வந்து ராசிகள் சார்ந்து பூஜைகள் செஞ்சால் சிறப்பாக இருக்குமா, இல்லை லக்னங்கள் சார்ந்து பூஜைகள் செஞ்சால் சிறப்பாக இருக்குமா சார்? பொதுவாகவே இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் அடிப்படையில் நம்ம செய்யும்போது சந்திரனுடைய இயக்கத்தை வைத்து ராசியை வைத்து தான் நம்ம வந்து பூஜைகள் செய்கிறோம். அதனால் ராசியை வச்சு தான் செய்யணும். லக்னம் சார்ந்து செய்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இருந்தது லக்னம் சார்ந்து. அதெல்லாம் வழக்கொழிந்து போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ராசியை சார்ந்து தான் செய்கிறோம். அதனால் கோயிலுக்கு போகும்போது நாம் வந்து ராசியின் அடிப்படையில் தான் குரு பயிற்சி பூஜைகள் செய்யணும். ராசியின் அடிப்படையில் தான் செய்யணும் மொழிய லக்னம் அடிப்படையில் செய்ய தேவையில்லை. ஆனால் லக்னம் அடிப்படையில் வந்து சில பலன்களை நம்ம பார்த்து கொள்ளலாம். லக்னம் அடிப்படையில் வந்து குரு பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது இப்போ ஒருத்தர் வந்து மிதுன ராசியாக இருக்கார், அவருக்கு மேஷ லக்னமாக இருக்குது அப்படின்னா மேஷ லக்னத்தின் பலன்கள் சில அவருக்கு வந்து அமையும், நல்ல நன்மைகளும் கிடைக்கும். அது மிதுன ராசியின் படி வந்து பார்த்திங்கன்னா சில அந்த விரய குருவாக இருக்கும்போது அந்த விரயத்தையும் கொடுக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளலாம் மொழிய. ஆனால் ராசி சார்ந்தே அவர்கள் வந்து அர்ச்சனை செய்யணும் கோயில்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் வெறும் ராசி சார்ந்து நம்ம பூஜைகள் செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னுட்டு. ஸோ ராசின்னு பார்த்து அடுத்தது வந்து நட்சத்திரம் கேட்பாங்க சார். ஸோ அதையுமே நம்ம சேர்த்து பூஜை பண்ணணும். கண்டிப்பாக வந்து ராசி சொல்லும்போது நட்சத்திரம் சொல்லணும். உங்கள் ராசியில் அந்த ராசிப்படி வந்து குரு பயிற்சி ஆனாலும் உங்கள் நட்சத்திரம் எந்த அளவுக்கு இருக்குது, நட்சத்திரம் வந்து எந்த சாரத்தில் போகுது அப்படிங்கிறதை பொறுத்தே அந்த முழு பலனை அனுபவிக்க முடியும். ஆனால் நட்சத்திரம் சொல்லணும். நட்சத்திரத்தில் இன்னும் சிறப்பு வந்து பாதம் சொல்லி பண்ணுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் 3 பாதம் 4 பாதம் அப்படின்னு சொல்லி பண்ணுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் நட்சத்திரத்துடைய தோஷத்தெல்லாம் நீக்கி குரு பகவான் நன்மையை வழங்குறதுக்கு அது வந்து வழிவகுக்கும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து குருவோட பார்வை நம்ம மேலே இருந்ததுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துடலாம்னு சொல்கிறாங்க சார், அது உண்மையா? மாணவனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குரு வந்து அவர் வந்து உங்களை வந்து பார்க்குறாரு, பார்த்து நீ ஏன்டா தப்பு செஞ்ச, இதை வந்து இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு உங்களை வழிகாட்டி உங்களை மாற்றி அந்த தவறிலிருந்து திருத்திக் கொள்வார். அதுதான் குருவோட வேலை. ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவார், நீ இந்த ரூட்டில் போனால் தப்பு, இந்த ரூட்டில் போனால் சரி அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் குரு பகவான்
அவர் பார்வை பலன் மூலியமாக, இப்போ குரு பகவான் வந்து பார்வை பலன் மூலியமாக கண்டிப்பாக எவ்வளோ ஒரு விஷயத்துலையும் தப்பித்து கொள்ள முடியும். இப்போ வந்து ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அதில் ஏதாவது தப்பு பண்ணுவீங்களா? பண்ணவே மாட்டீங்க. அப்போ வந்து எந்த தீமையும் நடக்காது. குரு பார்வைக்கு எப்படி பவரோ, ஒரு ஆசிரியர் நம்மளை பார்த்து கொண்டே இருந்தால், கண்காணித்து கொண்டே இருந்தால் நம்மளால் எப்படி தவறு செய்ய முடியாதோ, நன்மை மட்டுமே நடக்குமோ, அதே போல் குரு பார்வையின் மூலியமாக நன்மை மட்டுமே நடக்குமோ வழியே தீமைகள் நடக்காது. குரு பார்வையின் மூலியமாக நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் தேடி தேடி வரும், அதில் தீமைகள் வருவதற்கு வழியே இல்லை. அதனால் குரு பார்வை கோடி நன்மை, குரு பார்வையின் மூலியமாக நன்மைகள் மட்டுமே நடைபெறும், தீமைகள் நடைபெறாது. இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, தென் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ லவ் மேரேஜ்னா வந்து கணவன் வந்து ஹிந்து மதமாக இருக்கலாம், மனைவி வந்து பிற மதக்காரங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுமே குரு பயிற்சி வந்து வணங்கினால் அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குமா? பொதுவாகவே இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, நவகிரகங்கள் எல்லாமே ஒரு மதத்தை சார்ந்ததுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எந்த மதத்துக்கும் சம்பந்தம் இல்லையே. இது வந்து ஒரு வானியல் கணக்கு, வந்து மழை வருமா வெயில் அடிக்குமா அப்படிங்கிறது. அதே மாதிரி வாழ்வியல் கணக்கு, நீங்க பிறந்த நேரத்தில் கிரகங்கள், அதாவது கோள்கள்னு சொல்றாங்க சயின்ஸ்ல, நாங்க வந்து கிரகங்கள் சொல்றோம். அது எந்த மதத்துக்கும் பொதுவானது. இப்போ ஒரு கிறிஸ்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்த நேரத்துக்கு நான் கணக்கு போட்டேன்னா அவருக்கு ஜாதகம் வரும். ஒரு முஸ்லீம்ஸ்க்கு எத்தனை முஸ்லீம்ஸ்க்கு நான் பார்த்துருக்கேன். இது மதங்களை சார்ந்த ஒரு அறிவியல், இது மதங்களை சார்ந்த அறிவியல். இது தனி மதத்திற்காக அடையாளப்படுத்தவே முடியாது. எல்லாரும் நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் உங்களுக்குன்னு ஒரு ஜாதக சார்ட் ஒன்று இருக்கும். அந்த சார்ட் படி உங்கள் வாழ்க்கை நகரும். கிறிஸ்தவர்கள் மொத்தமாக பார்க்காம எல்லாமே எங்களுக்கு இயேசுநாதர் தான் அப்படின்னு போயிடுறாங்க. முஸ்லீம்ஸ்கள் எதுவுமே பார்க்காம நான் எல்லாமே வந்து அல்லாஹ் தான் போயிடுறாங்க. நாம் அதை பார்த்துக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசமே வழியே. எல்லாருக்கும் இது பொதுவானது. இதை தனி மதமாகவோ அடையாளப்படுத்தவே முடியாது. ஜோதிடத்தை எல்லாருக்கும் பொதுவானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இப்போ ஒருத்தங்க இந்துவாக இருக்காங்க, ஒருத்தங்க கிறிஸ்டினாக இருக்காங்க, ஒருத்தங்க இந்துவாக இருக்காங்க, ஒருத்தங்க முஸ்லீம்ஸாக இருக்காங்க. இல்லை நாங்கள் 2 பேருமே முஸ்லீமு, ஆனால் வந்து நாங்கள் அந்த குரு பயிற்சி எல்லாம் கொண்டாடணும். கண்டிப்பாக அன்னைக்கு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முறைப்படி கொண்டாட முடிஞ்சாலும் கொண்டாடுங்க. இல்லைன்னா உங்கள் முறைப்படி வந்து போய் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கணும், இதன் மூலியமாக எனக்கு வந்து நன்மைகள் நடைபெறணும் அப்படின்னு சொல்லுங்கள். குரு பயிற்சி எல்லாருக்கும் பொதுவானது. கிறிஸ்தவர்களுக்கும் அது நன்மை நடக்கும், முஸ்லீம்ஸ்க்கும் நன்மை நடக்கும். அப்படிங்க அன்னைக்கு போய் ப்ரேயர் பண்ணுங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸாக அன்னைக்கு போய் தொழுகை பண்ணுங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் கொண்டாடலாம். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை, மகான்களை, இப்போ கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர் என்ற மகானை வணங்குறாங்க, முஸ்லீம்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ற மகான் வணங்குறாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபா, இந்த மாதிரி ஆட்களே வணங்குறோம். இவெல்லாம் மகான்கள். அதே வந்து நம்ம இறைவனே வணங்குறோம், சிவனை வழிபடுறோம். இது எல்லாமே வழிபடுறது தான். அந்த நல்ல நேரத்தில் அவங்களுக்கு நன்மை நடக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் குரு பயிற்சி எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. பார்க்குறவங்க தெரிஞ்சுட்டு கோயிலுக்கு போகிறோம். நீங்கள் பார்க்கலை அப்படின்னா அதை பற்றி ஒரு கவலை இல்லை. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மதத்தின்படி போய் வழிபடுங்க, அது நன்மையே நடக்கும். ஓகே சார், ரொம்ப விளக்கமான ஒரு பதிலை சொன்னீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சியின் போது குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழங்கினால் நம்மளுக்கு வந்து எல்லா வகையான பலன்களும் கிடைக்கும் சொல்கிறாங்க சார், உங்களோட கருத்து? பொதுவாகவே குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கிற குருன்னு சொல்கிறோம். அதே வந்து அவருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் 64 வடிவங்களில் ஒரு வடிவமாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடும்போது குரு கொடுக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கிடைத்தே தீரும். இவருக்கு செய்கிற எல்லா வழிபாட்டையும் அவருக்கும் செய்யலாம். இவருக்கு கொண்டகல மாலை போட்டால் அவருக்கும் கொண்டகல மாலை போடலாம். இவருக்கு மஞ்சள் சாத்தலாம், அவருக்கும் மஞ்சள் சாத்தலாம். மஞ்சள் என்பது, அந்த நிறம் என்பது குரு பகவானுடைய நிறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னா சிகப்பு நிறம் சொல்கிறோம், சனீஸ்வர பகவான்னா கருப்பு நிறம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அவங்க இப்போ அந்த கோள்களுடைய இடத்துலேயே அந்த மாதிரி தான் மண்கள் இருக்கிறதா இப்போ சொல்கிறாங்க. நாம் ஆதி காலத்திலே அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அப்போ அந்த நிறம் என்பது, மஞ்சள் என்பது குருவோட நிறம். அதனால் மஞ்சள் வஸ்திரம் சாத்திக்கணும். குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறோம், புரியுதுங்களா? அதே மாதிரி அவர்களை வழிபடுவது என்பது குருவை வழிபடுவது, தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது, அவரை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுவது. முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மனுக்கே பிரம்ம மந்திரத்தை சொல்லி கொடுத்த முருகப்பெருமானை வழிபடுவது. அதே மாதிரி சிவனுக்கே ஞான உபதேசம் செய்த முருகனை வழிபடுவது. இப்படி எல்லாமே மகான்களை வழிபடுவது, இறைவனை வழிபடுவது. உங்களுக்கு ஒருத்தர் உபதேசம் செய்தார்கள், அவரை வணங்குவது எல்லாமே குருவுடைய யோகத்தை முழுமையாக பெற்றுத்தரும். ஓகே சார், இப்போ குரு பயிற்சியின் போது என்ன மாதிரியான ஆலயங்களுக்கு சென்றால் நம்மளுக்கு வந்து பலன்கள் அதிகம் இருக்கும் சார்? பொதுவாகவே குரு பயிற்சியில் மிக சிறப்பான ஆலயங்கள் நிறையா இருக்குது. தஞ்சாவூர் பக்கத்தில் தென்குடி திட்டை அப்படின்னு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரக குருவாக குரு பகவானே நிற்கிறார்.
வசிஷ்டேஸ்வரர் மங்களாம்பிகை சன்னதியில் வந்து நவகிரக குருவாக குருபவனை நிற்கிறார். அது வந்து தென்குடி திட்டை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டதால் அந்த ஊருக்கு ஆலங்குடின்னு பேர் வந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியே குரு பகவானாக சிவனாக இருந்து காட்சி கொடுக்குறார். அங்கே இருக்கிற சிவனுக்கு பேரே ஆபத் சகாயேஸ்வரர். ஆபத்தில் நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய சிவன். அவருடைய வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி. அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வெளியில் நகர்வலம் வரக்கூடிய தட்சிணாமூர்த்தி. எங்கேயுமே உலகத்தில் வந்து நகர்வலம் வரக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்க்க முடியாது. ஆலங்குடியில் மட்டும் பார்க்க முடியும். அந்த ஆலங்குடி குருஸ்தலம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாயவரத்தின் பக்கத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி வள்ளலார் கோயில் அப்படின்னு இருக்கும். அங்கே நந்தி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கல்லால மரத்தின் மேல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அங்கே நந்தி மேலே இருப்பார். அது ஒரு குருஸ்தலம். அதே மாதிரி வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனுக்கே அசுரர்களை பற்றி உபதேசம் செய்த குரு பகவான், அவர் மேதா தட்சிணாமூர்த்தி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவல்லிதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பாடியில் இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் ஒரு குரு தட்சிணாமூர்த்தி. அது வந்து ஒரு குருஸ்தலம். இப்படியாக குருஸ்தலங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி மதுரை மாவட்டம் குருவித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வாரும் குரு பகவானும் இருக்கிறார்கள். அது ஒரு குருஸ்தலம். அதே மாதிரி திருநாவலூர் அப்படின்னு உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர் பிறந்த ஊர். அங்கே வந்து ரிஷப குருவாக நின்ற குருவாக காட்சி கொடுக்குறார். அது ஒரு குருஸ்தலம். இப்படியாக பிரசித்தி பெற்ற குருஸ்தலத்திற்கு போய், பாடல் பெற்ற ஸ்தலத்திற்கு போய் குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். குரு பகவானை வழிபடும் போது குரு யோகம் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது குரு சந்திராயோகம் கிடைக்கும். குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரமும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரத்தோடு சேர்த்து வெண்பட்டும் சாத்தும் போது குரு தட்சிணாமூர்த்தி யோகத்தால் குருச்சந்திரா யோகம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குருஸ்தலத்துக்கெல்லாம் போய் வழிபடும் போது குரு கொடுக்கக்கூடிய நன்மைகளை முழுமையாக பெற முடியும். குருவோடைய யோகம் பெற்றவர்கள் மட்டுமே. உங்கள் ஜனஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்கிறார் என்றால் மஞ்சள் ஆடை உடுத்தணும். அதே குரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் பக்ரம் ஆயிட்டார்னா மஞ்சள் ஆடை உடுத்தக்கூடாது. குரு உங்கள் ஜாதகத்தில் அஸ்தமனம் ஆயிட்டார்னா மஞ்சள் ஆடை உடுத்தக்கூடாது. குரு நல்ல நிலையில் இருந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தரும்னா மஞ்சள் ஆடை உடுத்திக்கலாம். ஒரு மஞ்சள் கலர் கரைச்சிப்பாவது பாக்கெட்டில் வச்சுக்கும் போது குரு கொடுக்கக்கூடிய நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார். இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு வந்து மாலை அணி முதல் வந்து கொண்டக்கடலை மாலை அணிவாங்க. ஸோ அது பிரசாதமாகவுமே எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதோட சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு தானியம் உண்டு. இப்போ வந்து சூரிய பகவான்னா கோதுமை, அதேமாதிரி சந்திர பகவான்னா நெல், அதேமாதிரி குரு பகவான்னா கொண்டக்கடலை அப்படிங்கிறது அவருடைய தானியம். அவருக்கு பிடித்த உணவுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு பிடித்த ஒரு தானியம். அந்த தானியத்தில் நாம் அதை அவிச்சு அதுக்கு வந்து மாலையாக கோத்து போடும்போது அவர் ரொம்ப பிடித்தமாகி நமக்கு வேணுக்கூடிய நன்மையை செய்துடுவார் அப்படிங்கிறதால தான் நம்ம அப்படி போடுறோம். அதையே வந்து தானமாக கொடுக்கும்போது நம்ம குரு தோஷமானது விலகிடும். அதே மாதிரி இப்போ குரு பயிற்சிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு குரு வந்து இந்த வாட்டி குரு பயிற்சியில் நல்லதே செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் என்பது குரு பகவானுடைய நிறம். அதே மாதிரி இனிப்பு என்பது குரு பகவானுக்கு ரொம்ப பிடித்த உணவு. அதனால் என்ன பண்ணுவாங்க, சக்கரை பொங்கலை நல்லா மஞ்சள் கலராக செஞ்சு தானம் கொடுப்பாங்க. மஞ்சள் கலரில் லட்டு வாங்கி தானம் கொடுப்பாங்க. இந்த குரு பயிற்சிக்கு நன்மையாக இல்லை அப்படின்னா மஞ்சள் கலரில் லட்டு வாங்கி கொடுக்கும்போது அந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அந்த தோஷத்தை நீக்கி நன்மையை செய்யும். அதே மாதிரி வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்கும்போது நன்மையை செய்யும். அதே மாதிரி மஞ்சள் கலரில் வஸ்திரம் தானம் கொடுக்கும்போது நன்மையை செய்யும் அப்படிங்கிறது தான். அப்போ கொண்டக்கடலை மாலை போடும்போது நம்மளுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும். அதே மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க. குரு தான் கல்வியை கொடுக்க, ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு குரு, புத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு புதன். அதே மாதிரி மனக்காரகன் வந்து சந்திரன். அதனால் வந்து சந்திரன் ப்ளஸ் குருச்சந்திரா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொண்டக்கடலை மாலை சாத்துறோம். கொண்டக்கடலை மாலை சாத்தும் போது பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தட்சிணாமூர்த்தியோட ஸ்லோகம் ஓம் வருஷபத்துஜாத்மிகி கிருணிகஸ்தாயத்துக்கு தன்னோ குரு பிரசோதியா அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம சொல்கிறோம். அதேமாரி குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்ற குருவோடைய ஸ்லோகத்தை எங்கே போய் சொல்கிறோம்? குரு பகவான்கிட்ட நம்ம அதிகமாக சொல்லலை. நவகிரகத்தில் குருக்கிட்ட சொல்லனாலும் தட்சிணாமூர்த்திகிட்ட சொல்கிறோம். அப்போ தட்சிணாமூர்த்திகிட்ட சொல்லும்போது குரு கொடுக்கக்கூடிய தோஷத்தை விலக்கி முழுமையான யோகத்தை குருச்சந்திரா யோகமாகவே தட்சிணாமூர்த்தி நமக்கு வழங்கிடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் வந்து கொண்டக்கடலை மாலை சாத்தி நேருக்கு நேராக பார்த்து கண்ணோடு கண் நோக்கி அவரை நம்ம லவ் பண்ணணும், காதலிக்கணும். குரு பகவானை கண்ணோடு கண் நோக்கி காதலிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு கல்வி அறிவை கொடுப்பார். நமக்கு எல்லா நன்மைகளும் குரு பகவான் வழங்குவார்.
அதனால தான் அவரை நேருக்கு நேராக பார்த்து கொண்டகல மாலை போட்டு ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, மஞ்சள் வஸ்திரோடு வெள்ளை வஸ்திரமும் சேர்த்து சாத்தி அவரை வணங்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய பார்வை பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். AVR Swarna Mahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு.